இதனுடைய பற்றி நம்ம ஏற்பட்டோம். நம்ம கடந்த முறை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருத்தனை அல்லது ப்ராமிஸ் இதை பத்தி நம்ம படிச்சோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல 400 வருஷம் கழிச்சு அந்த ப்ராமிஸ பத்தி கடவுள் கேட்கிறாரு. அப்போ ப்ராமிஸ் ஒன்ஸ் மேட் இஸ் மேட். அப்போ அந்த ப்ராமிஸ தேவன் எப்பனாலும் கணக்கு கேட்கிறாரு அப்படிங்கறதான் அன்னைக்கு நம்ம படிச்சோம். இன்னைக்கு அதே இதுலதான் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம். அன்னைக்கு படிச்ச 400 வருஷம் கழிச்சு கடவுள் கேட்டாரு. இப்ப கேள்வி எங்க வருது அப்படின்னு சொன்னா, இது பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? சவுளுடைய காலத்துல ஆரம்பிச்சது. சவுல் அதை மீறுறான். சவுல் மீறும் போது அவன்கிட்ட கேட்கல, ஏன் தாவீதுட்ட தேவன் கேட்கிறார்? ஆல்மோஸ்ட் 20 வருஷம் கழிச்சு ஏன் தாவீதுட்ட கேட்கிறார்? முதல் காரியம், அவன்கிட்ட கேட்டிருந்தாலும் அவன் பதில் சொல்ல மாட்டான். ஏன் நீ இப்படி அந்த ஆடு மாடு எடுத்து வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு, நான் பலி செலுத்துறதுக்கு தான் எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்றான். எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னா கூட அவன் செஞ்சுட்டு, உனக்காக பலி செலுத்துறதுக்கு எடுத்து வந்தேன், கடவுளுக்காக பலி செலுத்துறதுக்கு எடுத்து வந்தேன்னு சொல்லி பதில் சொல்றான். அப்போ அந்த டைம் வந்து அவன்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லாம மீறி போய் இருக்கிறான் அப்படிங்கறதுதான் இருந்துச்சு. தேவன் அவனுடைய பதவியில இருந்து எடுத்துட்டாரு. அது ஒரு பெரிய தண்டனை. ஆனா இதற்காகத்தான், இந்த விஷயத்துக்கு அவர் தேவன் கணக்கு கேட்டார் அப்படிங்கறத அங்க என்ன செய்யப்படுறதுன்னா செய்யப்படல. இப்போ தேவன் பொறுமையா இருந்து கேள்வி கேட்கிறாரு. இப்போ தாவீதுடைய காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது. தாவீது கேட்கிறாரு, இதுதான் காரணம்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அப்போ ராஜா கூட சேர்ந்து இந்த மக்களும் அந்த ப்ராமிஸ மீறி இருக்காங்க. ராஜா அவங்களை அழிக்க நினைக்கிறாரு, கூட சேர்ந்த மக்களும் செஞ்சிருக்காங்க, உதவி செஞ்சிருக்காங்க. அதனாலதான் தேவன் அந்த தேசத்துக்கு பஞ்சத்தை ஏற்படுத்தினார். அதான் தேவன் அந்த தேசத்துக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறாரு. அதான் இப்ப கேள்வி, தாவீது காலம் வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாரு அப்படின்னா, இதற்காகத்தான் அந்த தண்டனையை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு தெரியணுங்கிறதுக்காக தேவன் வெயிட் பண்றாரு. சவுளுடைய காலத்தை கொடுத்துதான் பண்ண எல்லா அற்புதத்துக்கும் என்ன எதனால தண்டனை வந்துச்சுன்னு தெரியாம போயிருந்திருக்கும். ஆனா தேவன் வெயிட் பண்ணி தாவீது காலத்துல அத கணக்கு கேட்கிறதா சொல்லிப்பாங்க. ஏன் கணக்கு கேட்டாருன்னு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய பேர் தவறாக அங்க உச்சரிக்கப்படுது. அங்க 400 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த ப்ராமிஸ இன்னைக்கு மீறும் போது, தேவன் தான் கொடுத்த அந்த வாக்க மீறாது அப்படிங்கிற மாதிரி தவறாக அங்க சித்தரிக்கப்படுது. ரெண்டாவது என்ன ரீசன் அப்படின்னா, தான் மட்டும் மீறல, தன்னோட ஜனங்களையும் அவன் மீற வச்சிருக்கான் சவுல். சரி, ஜனங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல, அடுத்த சவுளுடைய மரணத்துக்கு அப்புறமும் அந்த ஜனங்கள் அந்த பகை உணவை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தேவனுடைய நாமம் அங்க தூஷிக்கப்படுறது மாத்திரம் இல்ல, அந்த பகை உணர்வு கூட தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. லேவியராகமம் 19:12 பாருங்களேன். லேவியர் 19:12. நம்ம வெறும் ப்ராமிஸா பார்த்துட்டு இருக்கோம். தேவன் அவருடைய பேரை சேர்த்துக்கிறாரு அந்த ப்ராமிஸ்ல. என் நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். நம்ம ஒரு கிறிஸ்தவங்களா இருந்துகிட்டு தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் ப்ராமிஸ் பண்ணி அதை செஞ்சு தரேன், அதை செய்யறேன் இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உத்தரவாதம் கொடுக்கும்போது, அதை செய்யாமல் போகும்போது என் பேர் இல்ல, தேவனுடைய பேர் கெட்டு போகுது. ஏன் நாமத்தை நீங்க அங்க பரிசுத்த குலைச்சலாக்குறீங்க? நான் சொல்றத சொல்லி செய்யாம இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஒரு பிள்ளைங்க அதே கேள்வி கேட்கணும். நான் உதவி சொல்லி செய்யாம இருப்பேனா? தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த தேவனுடைய நாமம் அங்க பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுது, வீண்ல வழங்கப்படுது அவருடைய பேரு. அப்போ தேவனை ரெப்ரசன்ட் பண்ற ஒருத்தரும்
ப்ராமிஸ மீறது கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, ப்ராமிஸ மீறக்கூடாது, உண்மைதான், நியாயமானதுதான். ப்ராமிஸ மீறிட்டேன் அல்லது ப்ராமிஸ் செய்யாம விட்டுட்டேன், இது திடீர்னு ஞாபகம் வருது, நான் என்ன செய்யணும்? இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, வந்ததுக்கு அப்புறம் இப்ப தாவீதுக்கு பஞ்சம் வந்துச்சு, வந்ததுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட கேட்கிறா, இது எதனால வந்தது அப்படின்னு சொன்ன உடனே, இந்த மாதிரி நீங்க கிபியோனுக்கு செஞ்ச பாவம்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. இவங்க உடனே ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கிட்டு அதுக்கு பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கேள்வி, ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பரிகாரத்தை யார்கிட்ட கேட்போம்? ஒரு முறை இந்த நாய் முள்ளு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கையில இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும், கவனிச்சிருப்பீங்க. ஒரு கிறிஸ்தவ சபையில ஒரு பையன் கொண்டு வந்து ஒரு அந்த பலாப்பட்டின்னு சொல்லுவாங்க, அதுல உப்பு கொண்டு வந்து வைக்கிறோம் டேபிள்ல. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பொருத்தனைக்காக வைக்கிறேன், கையில நாய் முள் இருக்குது. என்ன காரணம் இது? இது யார் கொடுத்த சொல்யூஷன்? கையில நாய் முள் இருக்குது, அது என்னன்னு கேட்டா நாயை கள்ளத்துக்கு அடிச்சதுனால வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காரணம் சொல்லுவாங்க. சும்மா அதனால வர்றதில்ல, அது ஒரு ஸ்கின் டிசீஸ், இதனால வந்திருக்குன்னு சொல்லி சொல்றது. இப்போ நாயை கள்ளத்துக்கு அடிச்சதுனால வந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த உப்பு கொண்டு வந்து வச்சா சரியாயிடுமா சர்ச்சில்? இப்போ சொல்யூஷனை எங்க தேடும்? நீங்க தாவீதை பார்க்கும்போது 21 அதிகாரம் முதல்ல 2 சாமுவேல் 21 முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல கடவுள்கிட்ட கேட்கிறான், என்ன செய்ய, எதனால வந்துச்சுன்னு. ஆனா 3ஆம் வசனம் பாருங்களேன், கடவுள்கிட்ட கேட்டானான்னு சொல்லி. 2 சாமுவேல் 21:3. ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிரயாசித்தம் என்ன என்று கேட்டான். இப்போ யார்கிட்ட கேட்டிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இவங்கள்ட்ட தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கணும். அவன் கேட்கவே இல்லை. எங்க போய் கேட்கிறான்னா, கிபியோன்கிட்ட போய் கேட்கிறான், என்னப்பா செய்யணும் அப்படின்னு. இப்போ தண்டனை கொடுத்தது யாரு? தேவன் மீறினதுக்கு. அப்ப யார்கிட்ட போய் கேட்கணும்? தேவன்கிட்ட போய் கேட்கணும். இவன் எங்க கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, கிபியோன்கிட்ட கேட்கிறான். நம்மளும் நிறைய நேரம் இப்படிதாங்க போயிடுறோம். என்ன செய்யறது? இந்த ப்ராமிஸை மீறிட்டு என்ன செய்யறது? இந்த பிரச்சனை வந்துச்சு, என்ன செய்யறது? நிறைய நேரம் வெளியில போய் கேட்கும்போது அது மாறுதலான, தேவையில்லாத அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயல் தான் அங்க நடைபெறும். இங்க தாவீது தேவன்கிட்ட கேட்கல, ஆனா அதே மாதிரி பைபிள் என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, இவன் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு தேவையில்லாத விஷயம் செஞ்சான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, பைபிள் அங்க ரெக்கார்ட் பண்ணல. ஆனா நிச்சயமா இவன் தேவன்கிட்ட கேட்டுட்டு அதை செய்யல. ஆண்டவரே இத்தனை பேரை கொலை சொல்லி கேட்கறாங்கன்னா என்ன செய்யறதுன்னு கேட்கல. அப்படி கேட்டிருந்தான்னா பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிருக்கும். அவன் அதையும் கேட்கல. தேவன் போய் ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கல. கிபியோனியர்கள் சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிறான். சரி இருக்கு. அங்க அத்தனை பேரு செத்து போறாங்க. ஒரு குடும்பத்துக்கு இருந்த எல்லா வாரிசும் அங்க கொல்லப்படுது. அப்படிதான் தேவன் அதை எதிர்பார்த்தாரா அப்படின்னா அப்படியும் அவங்க கொடுக்கப்படல. ஆனா கிபியோனர்களுக்கு சொன்னது இவங்க செஞ்சு முடிச்ச உடனே தேவன் அந்த இடத்துக்கு மறுபடியும் மலையை கட்டளையிட்டு மறுபடியும் அந்த இடம் தேவனால பஞ்சத்துல இருந்து வெளில வந்துச்சுன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா தேவன் இதை அங்கீகரிச்சாரா அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய கேள்வி. நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இதை செஞ்சா இதெல்லாம் தப்பிச்சிடலாம், இதை செஞ்சா இதை தப்பிச்சிடலாம், பரிகாரத்தை நாமளே முடிவு பண்ணிடுறோம். இல்லைன்னா வேற யார்ட்டையாவது கேட்டுடுறோம். கேட்டுட்டு ஒரு அந்நிய தேவர்களை வணங்குறவர்களை போல நம்முடைய செய்கைகளை காமிச்சிட்டு இருக்கோம். அப்படி காமிக்கிறதுக்காக தேவன் உங்கள்கிட்ட கூப்பிடு.
அங்க இன்னொரு காரியத்தை சொல்றாரு, கிபியோனர்களுக்கு செஞ்சு முடிக்கிற வரைக்கும், கிபியோனர்கள் சந்தோஷப்படுற வரைக்கும், அல்லது கிபியோனருக்கு கொடுத்த அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அந்த இடம் சபிக்கப்பட்டுதான் இருந்துச்சு, பஞ்சத்துலதான் இருந்துச்சு. அப்போ நம்ம செஞ்ச ப்ராமிஸ நிறைவேற்ற வரைக்கும், சரி செய்யற வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். இப்போ ஒரு கூட்டம் மட்டும்தான் சவுலோடு சேர்ந்து அந்த சண்டையில ஈடுபட்டுச்சு. ஏன் தேவன் மொத்த இஸ்ரேலுக்கும் அதை ஒரு பஞ்சமா கொடுத்தாரு? குடும்பத்துல யாராவது ஒருத்தர் ஒண்ணு பண்ணிருப்பாங்க, ஏன் குடும்பத்துக்கே தேவன் தண்டனை கொடுக்கணும்? என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பம் முழுக்க தெரிஞ்சுக்கணும், தேவனுக்கு ப்ராமிஸ் பண்ணா அதை நிறைவேற்றணும், மீறக்கூடாது. நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும்போது அந்த குடும்பம் எதையுமே செய்யாது. தேவன்கிட்ட போய் கேட்டு ஆண்டவரே சரி செய்யும், இல்ல அப்படின்னா அது மீறாம இருந்துக்கும். இங்க இத மீறினத மொத்த இஸ்ரேல் கூட்டமும் தெரிஞ்சுக்கிச்சு. இதுக்கப்புறம் அந்த கிபியோனர்கிட்ட இஸ்ரேல் தேசம் என்ன செய்யாதுன்னா எந்த பிரச்சனையும் வச்சுக்காது. அதுக்கப்புறம் வேதமும் அதுக்கான எந்த சாட்சியும் அங்க கொடுக்கல. அப்போ அதுக்காக தான் அவர் மொத்த இடத்துக்கும் ஒரு என்ன செஞ்சாருன்னா பிரச்சனை, ஒரு சாபத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கணும். ஆக்சுவலா இது ஏன் சவுல் குடும்பத்தோட நின்று போச்சு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சவுல் கூட சேர்ந்து மக்களும் தான் அதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மக்களும் அந்த பிரியமா இருந்தாங்க, அவங்க தான் அவ்வளவு துரத்தி விட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த சவுல் குடும்பத்தோட நின்று போச்சு அப்படின்னா, சவுல் தான் அதுக்கு தலைமை பொறுப்பேற்று செஞ்சது. அதனாலதான் சவுல் குடும்பத்துக்கு ஒரு தண்டனை கொடுத்த உடனே எல்லாம் இருந்துச்சு. இந்த கிபியோனர்களும் எனக்கு இஸ்ரேல் ஜனங்கள்ல இத்தனை பேரை கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, வெறும் சவுல் குடும்பத்தை மாத்திரம்தான் அவங்களும் கேட்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் இதுக்கு முழு பொறுப்போ அவங்கள்ட்டையும் அது என்ன செய்யும், போய் சேரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ ஒரு தண்டனை, ஏதோ ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்கும்போது நம்முடைய இதுல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மீறிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியும் போது, அல்லது தெரிஞ்சே நம்ம மீறிட்டோம் அப்படின்னு சொல்லி செஞ்சா அங்க என்ன செய்யறது? தேவன்கிட்ட உடனே போய் அதை சரி செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா ஏன் அந்த கிபியோனர்கள் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பார்க்கணும். அதாவது தூக்கில தொங்க விட்டாங்க அப்படின்னு சொல்லி. என்ன புத்தகம் 25 நாள்ல இதே சம்பவம் அங்க நடக்குது. அங்க பாருங்களேன், என்னுடைய கோபம் போகணும் அப்படின்னு சொன்னா இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க காரியம் இருக்குத போட்டிருக்காங்க. என்ன 25:4. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். தேவனுக்கு விரோதமா போன எல்லாரும் நினைச்சீங்க, தூக்கில போடுங்க. இப்போ இந்த கிபியோனர்கள் அதே வார்த்தை தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்றாங்க எல்லாத்தையும் தூக்கில போடுங்க. இப்போ நம்ம இந்த மொத்த இதுல இருந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ராமிஸோ அல்லது ஒரு பொருத்தனையோ அல்லது ஒரு ஒருத்தருக்கு நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அது கொடுத்ததுதான், அதை மீறாமல் இருக்கிறது நல்லது. நம்ம கொடுத்த வாக்க அவருடைய பிள்ளைகள்கிட்ட கேட்கறதுக்கு தேவன் ரெடியா இருக்காரு. ஒருவேளை அது ஜெனரேஷனா காக்கப்பட வேண்டிய ஒரு ப்ராமிஸா இருந்தா நிச்சயமா ஜெனரேஷன் அதை காத்துக்கணும். ஏன்னா தேவன் கணக்கு கேட்கிறாரு. தேவன், நீங்க தேவனை முன்னாடி நிப்பாட்டி, தேவனை நடுவில் நிப்பாட்டி அந்த ப்ராமிஸ செய்றீங்க. அதான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு இட பிரச்சனை,
2 பேரும் பாருங்க, நடுவுல இது பொது வழியா இருக்கு, பொது வழியா இருக்கட்டும் சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடப்படுது அப்படின்னா, ஒப்பந்தம் போட்டதுதான். கடைசி வரைக்கும் அந்த பொது வழியா தான் இருக்கணும். இடையில வந்து அதுக்கு காசை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா தேவன் கணக்கு கேட்கிறார். அது எத்தனை 100 வருஷம் கழிச்சு இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் கேட்கிறார். அதான் அந்த பாடம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா 30 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்களேன். ஏன்னா 30:2. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயினிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். இங்க இந்த பொருத்தனை அந்த பொருத்தனை எல்லாம் பேசல. நீ எப்படிப்பட்ட பொருத்தனை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை நீ ஆணையிட்டு கொடுத்தாலும் சரி, வாயில இருந்து எப்படி புறப்பட்டுச்சோ அப்படியே அதை செய்ய கடவன். அத என்ன சொல்றது, கொஞ்சம் மாத்தி, இல்லப்பா இது எனக்கு கொஞ்சம் லாபமா தெரியுது, இது கொஞ்சம் நஷ்டமா தெரியுது, இப்படி செய்வோம் அப்படி செய்வோம், எதையும் மாத்தி செய்யறது இல்ல. உன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். அப்படியே என்ன வாக்கின்படி என்ன வார்த்தை சொன்னீங்களோ அப்படியே செய்யணும். நான் நேரம் சபையில இது செய்யுங்க இது செய்யுங்கன்னு கேட்கும்போது நம்மளுக்கு தோணும், கண் போயிருச்சு. ஒரே ஒரு நிமிஷம். இந்த வெளிச்சம் போதும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன செய்யறோம்னா அதே காரியத்தை செஞ்சிட்டு இருக்கோம். எப்படி நம்ம யோசிப்போம், கேட்ட உடனே நம்ம என்ன செய்யறோம், ஒருவேளை நம்ம இதை செஞ்சிடலாமோ அதை செஞ்சிடலாமோன்னு யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கிறது பிரச்சனை இல்லை, செய்யறேன்னு சொல்லிட்டோம்னா அதை செஞ்சு முடிக்கணும். அதைத்தான் தேவன் அங்க எதிர்பார்க்கிறேன். இன்னும் பிரசங்கி 5:4 பாருங்களேன். அதுல நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாது, டிலே பண்ணவும் கூடாது. 5:5 சொல்றாரு, நீ நேர்ந்து கொண்டு செய்யாமல் போவதை பார்க்கலாம் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அப்போ செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம்னா அதை நம்ம செஞ்சிடணும். அப்படி செய்யாம டிலே பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் சங்கீதம் 15:4 சொல்லுது, ஆகாதவன் பார்வைக்கு அற்பமானவன் கர்த்தருக்கு பிரியமானவர்களோ கனம் பண்ணுகிறார். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கணும். ஒருவேளை தெரியாம ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுல நஷ்டம் வந்துருச்சுன்னா கூட அதை செய்யறதுக்கு தவறக்கூடாது. இன்னும் சங்கீதம் 24:4 சொல்லுது, கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. தப்பா ஏமாத்துற மாதிரி ஆணையிடாமல் இருக்கிறவன் தான் அதுல முக்கியம் பேசுது. இன்னும் யாக்கோபு 5:12 வாசிங்களேன். புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம், யாக்கோபு 5:12. வாசிக்கிறேன். விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். ப்ராமிஸ் தான் பண்ணாதீங்கப்பா. என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்க. எனக்கு இது முடியும் இது முடியாது, இவ்வளவுதான் என்னால செய்யணும் இவ்வளவு செய்ய முடியாது, அப்படி விட்டுருங்க. இதுக்காக இன்னும் இது பண்ணாங்க, அதுக்கு பேசாம ப்ராமிஸ் பண்ணாமலே இருங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. தாவீது இந்த பாடத்துல நிறைய கத்துக்கிட்டாரு. 2 சாமுவேல் 21:7 பாத்தீங்கன்னா தாவீது அவன் கத்துக்கிட்டது அங்க பாக்குறோம். வாசிங்களேன். 2 சாமுவேல் 21:7. தேவன் எத்தனை வருஷம் கேட்பாரு அப்படின்னோடனே அவன் மனசுல வேற ஒரு விஷயம் வருது, அவன் அதை செய்யறான். ஆனாலும் தாவீது சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணை நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோஷேத்தை தப்பவிட்டு. இங்க பாக்குறோம், தாவீது பிரச்சனை தெரிஞ்சிச்சு. இப்ப என்ன சொல்றாரு, நான் ஒரே நிமிஷம். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்த பிரச்சனையே எதுக்காக அப்படின்னா ப்ராமிஸை கீப் அப் பண்ணதுனாலதான் நான் சவுல் குமாரனாகிய யோனத்தானுக்கு கொடுத்த ப்ராமிஸை நான் இங்க கீப் அப் பண்ணணும்.
அவன் குடும்பத்துல இருக்க மேய்பூசத்தை காப்பாற்றணும். ஒருவேளை மேய்பூசத்தை சேர்த்து அங்க கொடுத்து விட்டுருக்கலாம். ஆனா அவன் என்ன செய்யலாம், மேய்பூசத்தை காப்பாற்றுறான். ப்ராமிஸ அவன் கீப் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அங்க பாக்குறான். அதுக்கு முந்தின அதிகாரங்கள்ல மேய்பூசத் மேல கோவத்துல இருக்கிறான். மேய்பூசத் தன் கூட வரல, தனக்கு இது பண்ணலன்னு சொல்லி கோவத்துல இருக்கிறான், ஏமாத்தப்பட்டதுனால. ஆனாலும் இந்த இடத்துல நினைச்சா மேய்பூசத்தை காப்பாத்துறான். காரணம் வசனம் சொல்லுது, யோனத்தானுக்கு அவ கத்தரை கொண்டு ஆணையிட்டு நிறுத்தம். அப்போ அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. அவங்க அப்பா செத்து போயிட்டா ப்ராமிஸா எல்லாம் போகல. அவன் கொடுத்த ப்ராமிஸ் அடுத்த ஜெனரேஷனையும் அது கேள்வி கேட்கப்படுது. தேவன் அவனை அந்த ப்ராமிஸை கீப் பண்றதுக்கு ஞாபகப்படுத்துறாரு. அவன் மேய்பூசத்தை அங்க காப்பாத்துறான். இப்போ நம்ம இன்னைக்கு படிச்ச பாடம் நமக்கு ப்ராமிஸை கீப் பண்றதுக்கு இருக்கணும். நிறைய நேரம் மனுஷனுக்கு மனுஷன் கொடுத்த ப்ராமிஸை பத்தியே பேசிட்டு இருக்கோம். தேவனுக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்னாச்சு? ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன ப்ராமிஸை கொடுத்தோம்? ஒவ்வொரு தடவை சபையில ஒரு பிரசங்கம் கேட்கும் போது, ஆண்டவரை நான் இதை செஞ்சிருவேன், சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறமே, தேவனுக்கு கொடுத்த ப்ராமிஸ நம்ம என்ன செய்யறோம்? தேவன் ஒவ்வொரு நாளும் கணக்கு கேட்கிறவரா இருக்கிறாரு. நீங்க என்ன கணக்கை கொடுக்க போறீங்க? அதான் சொல்றாரு, நீ அதை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறதுக்கு நீ செய்யறேன்னு சொல்லாமலே இரு அப்படிங்கிறாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவரே நான் நல்லவனாயிருவேன், நான் இப்படி செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலா சொல்லாம இருக்கிறது அப்படியா? தேவன் அதை எதிர்பார்க்கலங்க. மனதின் பதில தேவன் எதிர்பார்க்கிறாங்க. தேவனுக்கு கொடுத்த ப்ராமிஸையும் நம்ம கீப் அப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுக்கான பதில தேவன்கிட்ட கேட்போம். மனுஷனுக்கு மனுஷன் ப்ராமிஸ் பண்ணும்போது அதை ப்ராமிஸ் பண்ணாமலே இருங்க. இல்ல ஒருவேளை நம்ம அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா செய்யறதுக்கு டிலே பண்ணாம இருங்க. டிலே ஆயிடுச்சா, ஆனவரே இன்னைக்கே செய்யறேன்னு சொல்லி செஞ்சிருங்க. ஒருவேளை மறந்து போச்சா, அது எப்படி சரி பண்றதோ அதை தேவன்கிட்ட கேளுங்க, வெளியில கேட்காதீங்க. தேவன்கிட்ட கேட்ட என்ன செய்யணும்னு சொல்லி தேவன்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லிக் கொடுக்கறதுபடி நீங்க செய்யுங்க. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அது நஷ்டமோ கஷ்டமோ ப்ராமிஸ கீப் பண்ணுவோம். ப்ராமிஸ கீப் பண்றவங்க சொல்றாங்க, தேவன் அதை சந்தோஷப்படுறாரு. அப்படிப்பட்ட செய்ய நம்ம செய்வோம். தேவன் நமக்கு கொண்டு வந்து எடுத்து வராங்க.